ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நைட்டே வெந்தயம், ஜீரகம் போட்டு தண்ணி ஊற வச்சுருந்தேன். காலையில் பூஜைலாம் முடித்த பிறகு தண்ணியை சூடு பண்ணி நான் இந்த தண்ணி எப்போதுமே பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 இல்லைன்னா 4 நாள் எடுத்துப்பேன். சில நாளில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் எடுத்துப்பேன். என் கூடயே சின்னவங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க 4 மணிக்கு. நேற்று டென்னிஸ் எல்லாம் இருந்தது, வீட்டுக்கு வரத்துக்கு 9 ஆயிடுச்சு. 9 to 12 வரைக்கும் ஹோம்ஒர்க் பண்ணாங்க. டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் தான் படித்தாங்க. காலையில் அதால் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. பஸ்ஸில் போகல, காரில் தானே போகிறாங்க. 7 மணிக்கு கிளம்புவாங்கன்னு நினச்சேன். ஆனால் டக்குன்னு வந்து சொன்னாங்க, நான் இன்றைக்கி 6:45 கிளம்ப போகிறேன், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருங்கன்னாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோசை, கார சட்னி தான். தோசையிலே என்ன பண்ணுவேன்னா சட்னியை தடவி விட்டுருவேன், அது ஒரு தோசை. அதுக்கப்புறம் இன்னொரு தோசை வந்து ப்ளெயினாக கொடுத்துருவேன். ஏன்னா ப்ளெயினாக கொடுக்குற தோசை முதல்ல சாப்பிட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுல வந்து கொஞ்சோண்டு சாப்பிடு, ஏன்னா அதில் சட்னி இருக்குதுன்னு கொஞ்சம் அப்படியே சொன்னோம்னா அது கொஞ்சன்றதை ஒரு 3/4 தோசையாச்சும் உள்ளே போகும். ஏன்னா சட்னி ஆல்ரெடி அதில் அப்ளை பண்ணியிருக்கிறதால. அதனால் நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா ஒரே தோசையோடு கிளம்பிடுவாங்க.